டிசம்பர் 13. நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் பாதுகாக்கும் பிரசன்னம். இன்றைய வேதாகம பகுதி தானியேல் 6:19 முதல் 27 வரையுள்ள வசனங்கள். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷ்யக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். முக்கிய வசனம்: அவர் ஜீவனுள்ள தேவன், தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். தானியேல் 6:27. எனது உயர்நிலை பள்ளி ஆண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்து எனது பேர குழந்தைகள் பழமையாய்ப்போன சிகை அலங்காரங்கள், ஆடைகள் மற்றும் பழங்கால வாகனங்களை கண்டு வியந்தனர். நானோ வித்தியாசமான ஒன்றை கண்டேன். முதலாவதாக, நீண்ட கால நண்பர்களின் புன்னகை. சிலர் இன்னமும் நண்பர்களாக உள்ளோம். இருப்பினும் அதைவிட தேவனின் பாதுகாக்கும் வல்லமையை நான் கண்டேன். அந்த பள்ளிக்கேற்ப என்னை மாற்றிக்கொள்ள நான் சிரமப்படுகையில் அவரது மென்மையான பிரசன்னம் என்னை சூழ்ந்திருந்தது. பாதுகாக்கும் அவருடைய நற்குணம் என்னை பேணியது. தம்மை தேடும் அனைவருக்கும் அவர் இந்த தயவை அருளுகிறார். தேவனின் காக்கும் பிரசன்னத்தை தானியேல் அறிந்திருந்தார். பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கையில் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்தார். அவ்வாறு செய்யக்கூடாது என்ற ராஜாவின் ஆணையை பொருட்படுத்தவில்லை. நன்மை பயக்கும் அவருடைய ஜெப கண்ணோட்டத்தில் தன்னை தாங்கி தன் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கும் தேவனின் பேணி காக்கும் பிரசன்னத்தை தானியேல் நினைவில் கொள்வார். இவ்வாறு தேவன் அவரை கேட்டு பதிலளித்து மீண்டும் அவரை தாங்குவார். இருப்பினும் புதிய சட்டம் இயற்றப்பட்ட போது தானியேல் தனக்கு நேரிடப் போவதை பொருட்படுத்தாமல் தேவனின் பிரசன்னத்தை இன்னும் நாடினார். மேலும் அவர் முன்பு பலமுறை ஜெபித்தது போலவே ஜெபித்தார்.
சிங்கங்களின் குகையில் இருந்தபோது கர்த்தருடைய தூதன் தானியேலை பாதுகாத்தார். அவருடைய மெய்யான தேவன் அவரை மீட்டார். தற்கால சோதனைகளின் போது நமது கடந்த காலத்தை பார்ப்பது தேவனின் உண்மைத்தன்மையை நினைவுபடுத்த உதவும். தரியு ராஜா கூட தேவனை பற்றி கூறியது போல் அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். தேவன் அப்போது நல்லவராகவே இருந்தார், இப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை காக்கும். எந்த கடந்த கால சோதனை உங்களை மீண்டும் சோதித்தது? தேவன் உங்களை எப்படி கருணையுடன் தாங்கினார்? அன்பான தந்தையே, நான் திரும்பி பார்க்கையில் உமது அன்பான காக்கும் பிரசன்னத்தை காண்கிறேன். இப்போதும் என்னை பேணி காப்பதற்காக உமக்கு நன்றி.